இந்த டேஸ்டியான மாங்காய் பச்சடியை நாம் 10 நிமிடத்திலே செய்துவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மாங்காய் பச்சடி செய்வதற்கு 2 மாங்காயை துருவி எடுத்துக்கொள்ளலாம். நாம் மாங்காயை குக்கர் பேனில் போட்டு அதோடு நறுக்கிய வெங்காயம் 3 பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். இதனுடன் வெல்லம் நாம் சேர்த்து விடலாம். நாம் மாங்காய்க்கு தகுந்தவாறு வெல்லம் சேர்த்து விடலாம். இது எங்கள் அம்மாவோட ஃபேவரட் டிஷ். நாம் விருப்பப்பட்டால் மாங்காயை வதக்கியும் செய்யலாம். இப்படி செய்தாலும் டேஸ்ட் அருமையாகவே இருக்கும். நாம் இதனுடன் சிறிதளவு தூள் உப்பு, இதனுடன் விருப்பப்பட்டால் நாம் அரை ஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்து கொள்ளலாம். இதனுடன் அரை கப் தண்ணீர் ஊற்றி நாம் குக்கரில் 2 விசில் வைத்து எடுத்து விடலாம். நாம் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி குக்கரை மூடி வைத்து விடலாம். நாம் 2 விசில் வரவும் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிவிட்டது. இப்பொழுது நாம் திறந்து விடலாம். மாங்காய் நன்றாக வெந்து வந்து விட்டது. நாம் இப்பொழுது தாளித்து விடலாம். இனிப்பு சரியாக இருக்க நாம் 2 ஸ்பூன் எண்ணெய், சிறிது கடுகு போட்டு தாளித்து விடலாம். கடுகு பொரியவும் காய்ந்த மிளகாய் 1 போட்டு விடலாம். நாம் காய்ந்த மிளகாய் சேர்த்து மாங்காய் பச்சடியில் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா ஸ்பெஷல் மாங்காய் பச்சடி அருமையாக ரெடியாகிவிட்டது. எங்கள் வீட்டிலே காய்த்ததால் மிக டேஸ்டியாக இருக்கும். இதை நாம் ஒரு 10 நிமிடத்திலே செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான மாங்காய் பச்சடி நாம் இட்லி, தோசை, சாதத்திற்கு சைட் டிஷ்ஷாக அருமையாக இருக்கும். நாம் பிரெட் ஸ்லைஸுடன் இதை தடவி கொடுத்தாலும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். இந்த ஹெல்த்தியான மாங்காய் பச்சடியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.